என்னப்பா அப்பாவே கிளம்பிட்டேனாங்க, இன்னமும் வந்துட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்க வரும்போது வரட்டுமேண்ணா, நம்ம எதுக்கு இங்கே நிற்கணும்? நம்ம உள்ளே போய் உட்காருவாங்க. இருப்பா, நம்ம சொல்லியா வராங்கல்ல, அதுக்கு தான், வேற எதுக்கு? என்ன பண்ண சொல்ற? நேரம் அப்படி இருக்கு, இவங்களெல்லாம் இங்கே நின்று வரவேற்க வேண்டியதா இருக்கு. இதுகளுக்கு சமைச்சு முடிச்சு இந்த காப்பி தண்ணியை நம்ம வாயில வைக்கிறதுக்குள்ள நம்ம தாவு தீந்துருது. இதுல உங்க அப்பா வேற வராரா? எங்க அப்பா மட்டுமா வராரு? என்னைய கேளு, போன் போட்டு பேசுறது உங்க அப்பா தானே, அவர்கிட்டயே கேட்க வேண்டியதுதானே? ஐயா அக்கா நேத்து போன் பண்ணாரு, அப்படின்றதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டாரு. எங்க அப்பாட்ட பேசி ஒரு விஷயத்த வாங்கறதுக்குள்ள எனக்கு தாவு தீந்து போகும். எங்க அப்பா கிட்டலாம் எதையும் டீட்டெயிலா கேட்க முடியாது, அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. உங்க மம்மி தான் இதுக்கெல்லாம் கரெக்ட், அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். ஆமாடி, உனக்கு தேவை இல்லைன்னா என் மம்மியை டம்மின்னு சொல்லுவ. இப்போ உனக்கு தேவையான பொருள் பேசணும்னா என் மம்மி தான் பெஸ்ட்டா? ஐயா அக்கா நான் அப்படியா சொன்னேன்? இல்லக்கா அவங்க தான் உங்களை மாதிரி கருத்தா என்னென்ன விஷயம் என்ன யாரு என்னன்னு தெளிவா சொல்லுவாங்க, அதுக்கு தான் உங்களை கேட்க சொன்னேன். இப்படி பேசியே காலாவதி பண்ணிவிடுங்க. அக்கா ஜனனி கல்யாணத்துக்கு வந்தாங்கிற டீட்டெயில கூட எங்க அம்மா கரெக்டா எடுத்து விடுவாங்க. வாசு வந்தப்ப அந்த டீட்டெயிலு வெளியே வராம மிஸ் ஆயிருச்சு. இப்ப எங்க அம்மா வந்தா எல்லா டீட்டெயிலும் வெளியே வந்துடும். அக்கா நான் அம்புட்டு டீப் டீட்டெயிலாம் இப்ப கேட்கல, இன்னைக்கு என்ன கதைன்னு மட்டும்தான் கேட்டு சொல்ல சொன்னேன். இங்க பாருங்க, நேற்று மயிர் இழையில உயிர் தப்பிச்சிருக்கேன், தயவு செஞ்சு அதை கோத்து விட்டுறாதீங்க. நீங்க முதல்ல அதை மறந்துடுங்க. இம்புட்டு பயம் இருக்குல்ல உனக்கு, பின்ன அங்கன வந்து நின்னுட்டு வாசு பேசல, இப்படிங்கிறா அப்படிங்கிறா இப்படிங்கிறா பயந்து பயந்து விழுகிறா. இல்லக்கா நேத்து வாசு வந்து நின்ன உடனே என்ன அறியாம அப்படியே படபடன்னு வந்துருச்சு, நான் எப்படி சிரிச்சுக்கிட்டே நிக்க முடியும்? அப்படித்தான் பயம் இல்லாத மாதிரி நடிக்கணும். நான் அப்படியே நின்னல மூச்சை பிடிச்சுக்கிட்டு. ஏங்க உங்க அப்பா எதுவும் சொன்னாரா? யாரு? எங்க அப்பாவா? எங்க அப்பா என்னைக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. சரிதான், நானா கேட்டாலும் விட்டேத்தியா பதில் சொல்லிட்டு வச்சிருவாரு. மறந்துட்டேன், அப்பா சொன்னாரு சாமியாடி அப்பாவும் கூட வராரு போல. அவரா? இந்த எம்டனுங்க பேசி அப்பதான் ஒன்னும் அசைய மாட்டேன்ருச்சு. பிறகு இதுக்கு நம்ம வீட்டு ஆளுகளை எல்லாம் வர சொல்லி பேச வச்சு பாக்குறாங்கன்னு தெரியலையே. அவங்க கோவத்தால சாதிக்க முடியாத காரியத்தை சென்டிமெண்டா பேசி சாதிக்கலான்னு பாக்குறாங்க. எங்க அப்பா நந்தினி அப்பா இவங்களால பாதிக்கப்பட்டவங்க தானே. அப்படி இருக்கிறவங்களே வந்து பேசுறாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும்னு அப்பதான் யோசிக்கணும்ல. அதனாலதான் கூப்பிட்டுருப்பாங்க. யாரு? நம்ம அப்பத்தான் நல்லா யோசிக்குமே. இம்புட்டு நடக்குது, வீராப்பா அந்த பேச்சு பேசுது, அது இவங்க பேசினோடனே அப்படியே உருகிடுவாளாக்கும். அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுக்கா. அக்கா ஒன்று யோசிச்சிங்களா, எப்பலேருந்து அப்பத்தா இம்புட்டு வீராப்பா பேச ஆரம்பிச்சிச்சு? ஜனனி இந்த வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் தானே. அதுக்கு முன்னாடி நீங்க நானு இந்த அக்கா எல்லாரும் எத்தனை அடி வாங்கியிருக்கோம், எத்தனை மிதி வாங்கியிருக்கோம், எத்தனை பேச்சு வாங்கியிருக்கோம், வீடே கலபரமாயிருக்கு. அப்பெல்லாம் அவங்க இறங்கியே வந்தது இல்லையே. இருந்தாலும் ஓர வஞ்சனை தான் அப்பத்தாளுக்கு. அப்பெல்லாம் பேசாம அடந்தையா இருந்த அப்பத்தா இப்ப இம்புட்டு பேசுறாங்கன்னா என்னமோ இருக்குக்கா. ஜனனியால அப்பத்தாக்கு தெளிவு வந்துச்சா இல்ல அப்பத்தாவால ஜனனிக்கு தெளிவு வந்துச்சா? அதுதான் இப்ப என் டவுட். இல்லடி, யாருக்கு யாரால தைரியம் வந்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம வீட்டுல நடக்க போற இந்த பேச்சுவார்த்தைக்கு ரிசல்ட் என்ன, அதுதான் இப்ப டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். ஒருவேளை
அக்கா சொன்ன மாதிரி அப்பத்தா கையெழுத்த போட்டு பிடிச்சுன்னா இந்த ஜனனி கழுத்தை திருகி வெளியே வீசிவிட்டு மறுபடியும் அப்பத்தால மௌன சாமியாரா மாத்தி உட்கார வச்சிருவாரு மாமா. வாய்ப்பே இல்ல. இதா கிச்சன்ல உட்காந்து புரணி பேசுற நமக்கே இப்படி தோணுதுன்னா இந்த படையப்பா படத்துல ரம்யா கிருஷ்ணன் ரூம்குள்ளாரே உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி இருந்து லா படிச்சிருக்கு, மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் பட்டம்மாள் எம்ஏ. அவங்க யோசிக்க மாட்டாங்களா மாமா அடுத்தடுத்து என்ன செய்வாங்கன்னு? அதெல்லாம் அவங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்க. கரெக்டு தான். ஆனா அவங்க என்ன யோசிச்சாலும் இவரு விட்டுருவாரா? இந்த வேண்டான்னு சொல்லி விரட்டி விட்ட சம்மந்திகளையே வெக்கங்கட்டு போய் கூப்பிட்டு வச்சிருக்காரு விருந்துக்கு. இதுல இவர் விடுவாரா? எதையாவது ஒன்று பசப்பி பிறண்டு பண்ணிவிடுவாரு. பாரு அங்கன பாரு. இனி செத்தாலும் நீ இந்த வீட்டு பக்கம் வராதன்னு எங்க ஆத்தால விரட்டி விட்டாங்க. உங்க அப்பார செருப்பாலே அடிச்சு விட்டாங்க. ஈஸ்வரி அக்கா அப்பாவை கேட்கவே வேணாம். கேட்கவே வேணாம். இப்போ அந்த 3 பேரும் வாரதுக்கு அந்த வாசல்லே காத்துக்கு இருக்காங்க. எல்லாம் நேரம்தான். என்ன ஆக போகுதோ கருமம். இந்த வண்டாங்கன்னு நினைக்கிறேன். மதுரை வீரா வாங்க வாங்க. இந்த எல்லாரும் வந்துட்டாங்களே, வாங்கப்பா. சரிண்ணே. வாங்க மாமா, வாங்க வாங்க வாங்க. பரவாயில்லையே, மழையா இருந்தாலும் தெரியல. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க அத்தை. என்ன மாமா மழையும் தண்ணியுமா இருக்கு? கொடை கொண்டு வந்திருக்கலாம்ல? இல்ல வரும்போது லேசா தான் இருந்துச்சு. இப்ப இருட்டிட்டு இருக்கிறத பார்த்தா பெருசா அடிக்கும் போது தெரியுது. அதெல்லாம் ஒன்னும் அடிக்காது. அதுக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடலாம். வாங்க. எல்லாம் மதுரை வீரன் கதிரு, அண்ணே உன் மாமனை வாங்கன்னு ஒரு வாங்க அத்தை. வாங்க மாமா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அடேங்கப்பா, 4 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து ரொம்ப நாளாச்சு. வாங்க, பார்த்து இருங்க, ஈரமா இருக்கு வழக்கம். இந்த மலைக்கு எப்போ வரணும் எப்போ போகணும்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வாங்க மாமா, பார்த்து வாங்க. ஈஸ்வரி பார்த்தா சந்தோஷப்படுவா. போங்க போங்க உள்ள போங்க. வாங்க எல்லாரையும் உட்கார வை. மாமா நல்லா சாப்பிடுங்க. போதும். சாப்பிடுங்கம்மா. ஏவோ சாப்பிடுங்க. வெண்டைக்காய் பொரியல் நல்லா இருக்கும். ஒரு உருண்டை வைப்பா. பொன்னி அரிசி சோறு. அந்த காலம் மாதிரி சாப்பிட வயசாகுது இல்ல? ஆமா, கடையில வாங்கின அரிசி இல்ல, நம்ம வயக்காட்டு அரிசி. அப்படியே மணக்கும் பாருங்க. ஏப்பா குணசேகரா, சொல்லுங்க மாமா. நீயே பரிமாறிட்டு இருக்க, அந்த பொம்பளை பிள்ளைகளை பரிமாற சொல்லலாம்லப்பா? ஆமா இருக்கட்டும் மாமா, என் கையால உங்களுக்கு பரிமாறணும்னு எவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பல நாள் உங்க வீட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு பொங்கி போட்டிருக்கேன். எதையும் மறக்கலப்பா. அடேங்கப்பா, நீங்களும் சும்மாவா? என்னை கூட்டு போய் சிறுவில்லிபுத்தூர்ல ஆரம்பிச்சு ராஜபாளையம், தென்காசி, சொரண்ட கிரண்டன்னு எனக்கு நீங்க பரோட்டா வாங்கி தராத கடையே இல்லையே மாமா. அடேங்கப்பா, அந்த பசி மயக்கத்துல நீங்க என்ன வாங்கி கொடுத்தாலும் அப்படியே சாப்பிட்டுருவேன். அது ஒரு காலம். இப்ப எல்லாம் அந்த கடைகளில் வாய் வைக்க முடியல. நான் இப்பவும் அங்கதான்ப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? உங்க வாய்க்கு சரியா இருக்கு மாமா, நீங்க அங்கேயே சாப்பிடுங்க. நான் வேணா போடுவானே? இல்லம்மா இருக்கட்டும்மா, நான் போடுறேம்மா. என்னப்ப ரொம்ப நாள் ஆச்சு நான் பரிமாறி. அண்ணனை கொஞ்சம் பரிமாறி விடு. சாம்பார் மாமா, முள்ளங்கி சாம்பார் நல்லா பிணைஞ்சு அடிங்க மாமா. கூச்சப்படாமல் சாப்பிடுங்க. சும்மா அப்படியே சாப்பிட தெரியாத மாதிரி நடிப்பையே. எப்போ பார்த்தாலும் பண்ணையும் டீயும் குடிச்சிக்கிட்டு டீ கடைகளிலே வாழ்ந்துட்டு இருக்கியே. இன்னைக்கு ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. ஏக்கா, கோவக்காரன் இந்த குணசேகரன் இப்படிலாம் பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்குக்கா. நான் நல்லா வந்தேன் மாமா. ஊர் உலகம் தான் வேற மாதிரி பேசுது. ஏங்கா இப்படி வெக்கங்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க? பார்க்கறதுக்கு எனக்குலாம் கோவமா வந்துட்டு இருக்கு. எங்க அம்மாவுக்கு அறிவே இல்லை. மாமா. என்னப்பா? இல்லை, ஏன் மாமாவை கூப்பிட்டேன். அப்படியா? நீங்க சாப்பிடுங்க. என்ன அப்படியே சோறை கொத்திக்கிட்டே இருக்கீங்க? நல்லா பிணைஞ்சு அடிங்க மாமா. சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் மெதுவாக தான் எடுத்து சாப்பிடுவேன். சரி, மெதுவாகவே சாப்பிடுங்க. ஏப்பா கதிரு, உன் மாமன் எப்பயுமே ஜோக்கா பேசுவாரு, ஒரு மாதிரி உம்முன்னு உட்காந்துருக்காரு. என்ன வேணும்னு கேளப்பா. வாப்பா, வா வா. அதெல்லாம் எதையும் மனசில் வச்சுக்கிற வேண்டாம். வா, ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டார். கேளு, என்ன வேணும்னு கேளு. என்ன வேணும் சாப்பிட?
போதும்ப்பா, இதுவே போதும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன ஞானா? என்னப்பா உன் மாமியார் அப்படியே ஏதோ ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்காங்க? என்னம்மா சாப்பிட மனசு இல்லையா? சாப்பிடுங்க அத்தை. ஆம்பளை துணி இல்லாம தனியாலாம் நின்று சாப்பிட்றவங்க வீட்டில் ஒரு நாள் கூட சாப்பிட்டது ஆம்பளைகளோட உட்காந்து சாப்பிட்றது கூச்சமாக இருக்கு போல, அப்படித்தானே? எப்போ வந்தாலும் வீட்டுக்குள்ள சமையலறையில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சாப்பாட்டு மேஜையில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூச்சப்படுறாங்க. நீங்கள் 4 பேர் தான் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி இன்னைக்கு. சாப்பிடுங்க, கூச்சப்படாதே. என்ன மாமா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. சும்மா போன இடம் வந்த இடம்னு நீங்கள் வாட்டில் கண்ட இடத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு திரிவீங்க. இன்னைக்கு வீட்டில் சாப்பிடுங்க. நல்லா தலைவாழை இலை போட்டு ஒரு நாளைக்கு நல்லா மனமா சாப்பிடுங்க. சரியா? ரொம்ப சந்தோஷம். என்னம்மா நான் சொல்றது? அம்மா உங்களுக்கு எல்லாம் அந்த கிழவிகிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். நல்ல தெளிவா பேசிடுங்க. நீங்க சத்தமா பேசுனீங்கன்னா அது இன்னும் சத்தமா பேசும். உரைக்கிற மாதிரி பேசிடுங்க. ஏக்கா, இதுவும் நல்லா உரைக்குதுக்கா. என்ன சாப்பாடு சொல்றியா? என்ன மாமா சோக்கு அடிக்கிறீங்களாக்கா? இல்ல, அக்கா கேட்டா அதனால சொன்னேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வயிறு நிறைஞ்சா உங்களை பிடிக்கவே முடியாது. மாமா உங்களை தான் மாமா. சாப்பிடுங்க. என்ன யோசனை ஆழமா யோசிக்கிறிய? எதையும் யோசிக்க வேண்டாம், சும்மா சாப்பிடுங்க. அப்புறம் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நீங்க எங்களோட உறவுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரியா நடத்திடணும். சரிதானே? கரெக்டா பேசுறீங்க மாமா. ஒன்றும் கவலைப்படாதப்பா, மதுரை வீரன் இருக்கான், எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமா இந்த பீலாவெல்லாம் வெளியே எங்கேயாவது போய் விடுங்க மாமா. மதுரை வீரர் இருக்கான்னு எனக்கும் தெரியும் மாமா. மதுரை வீரர் இருக்கா, மீனாட்சி இருக்கா. நீங்க பேசுங்க மாமா. நீங்க வாயை திறந்து பேசினாதான் அந்த கேள்வி ஆப்பாகும். பேசுவோம். போத்தி சுப்பையாவா போய் பேசுங்கிறேன். அட சாப்பிட விடப்பா. சரி சாப்பிடுங்க. அந்த கிழவி சும்மா 40% அப்படி இப்படின்னு சொல்லி குழப்பிட்டு இருக்கு மாமா. உன் மருமையை தூங்கி 4 நாள் ஆச்சு. பேசுங்க மாமா. சொல்லிட்டு விடுப்பா. சாப்பிடுங்க. அப்பதான் தெம்பா போய் பேச முடியும். பேசுவோம். சம்பந்திகளா நீங்களும் தான் கரெக்டாக பேசிடணும். சரிதானே? ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலில் இருக்கேன் நான். நீங்கள் தான் மீட்டி விடணும். உங்கள் பேச்சில் தான் இருக்கு இன்னைக்கு. சரியா? யோசிக்காதீங்க மாமா. சாப்பிடுங்க மாமா. மாமா இதை மட்டும் பேசிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது மாமா. பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் நல்லது. புரியுதா இல்லையா? சரி சாப்பிடுங்கம்மா. விரண்டு பேசுறாரு பாரு. சரிம்மா. ம். ஏன்பா பேசாம இருக்கீங்க? அதை கூப்பிட்டு பேசுங்க. அந்த கிழவிக்கு நீங்க வந்திருக்கிறதெல்லாம் தெரியும். சாப்பிடும்போது எட்டி பாத்துச்சு. இப்ப வேணும்டா உள்ள போய் கதவு சாத்திக்கிச்சு. போய் கூப்பிடு. கதிரு, நீரு
தம்பி நீ போய் கூப்பிடு. நானா? போப்பா. அம்மா, 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 அம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் பேசணும். நீங்க பேசுறதுக்கு எங்கிட்ட எதுக்கு பர்மிஷன்? அது நம்ம உங்ககிட்ட தான் பேசணும். ஓஹோ. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க. அம்மா, இப்படி கிட்ட வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, தள்ளி இருக்கிறதே பெட்டர். நான் இங்கே உட்கார்றேன். அம்மா, இப்படி கிட்ட வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, தள்ளி இருக்கிறதே பெட்டர். நான் இங்கே உட்கார்றேன். ஏப்பா, எல்லாத்தையும் நான் தான் சொல்லணுமா? பேசுங்க. அம்மா, நாங்க எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்னா, என்கிட்ட இருக்கிற 40% பங்கை குணசேகரன் பேர்ல எழுதி வைக்கணும், அதானே? இல்லம்மா, அடுத்ததா என்ன சொல்ல வாரோம்னா, என்னோட மூலதனம் 5 லட்சத்தை கொடுப்பான், அதை வாங்கிட்டு நான் போகணும். அம்மா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுக்கு வட்டியா ஒரு சில லட்சங்கள் எனக்கு கொடுப்பான், அதை வாங்கிட்டு நான் பேசாம போகணும். இல்லம்மா, அதையும் தாண்டி என்ன சொல்ல வரோம்னா, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இருந்தாலும் ஜனனிக்கு சப்போர்ட் பண்ண கூடாது. இருந்தா அப்படி இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கவே கூடாது. அப்படித்தானே? ஆஃப் பண்ண. என்னப்பா பேசாம அமைதியா இருக்கே? என்ன பேச சொல்ற? நான் கேட்கறதுக்கு முன்னாலே அவங்க பதில சொல்லிடுறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? என் புள்ள பட்ட கஷ்டத்தை சொல்லு. இந்த பாருங்கம்மா, குணசேகரன் கஷ்டப்பட்டாங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அவன் எப்படி கஷ்டப்பட்டாங்கிறது என் ஒருத்தனுக்கு தான் தெரியும்.
12 வயசாக இருக்கும்போது டீ கடையில் வேலை பார்த்தான், சைக்கிள் கடையில் வேலை பார்த்தான், விறகு கடையில் வேலை பார்த்தான். இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்கான். ஒரு நல்ல சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டிருக்கான். இந்த குடும்பத்துக்காகவும் அவன் தம்பிகளுக்காகவும் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சிருக்கான். என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நான் செஞ்சிருக்கேன். ஆனா அவனுக்கு அதுலலாம் திருப்தி இல்லை. நல்லா உழைச்சான். எதையும் பொருட்படுத்தாம ராத்திரியும் பகல்னு பார்க்காம மாடா உழைச்சான். ஏமா, ஒருத்தன் உழைச்ச உழைப்புக்கு இல்லாத மரியாதை எழுதி வச்ச பத்திரத்துக்கு இருக்குன்னா அதை எப்படிம்மா மனசாட்சி உள்ள மனுஷங்க ஏத்துக்க முடியும்? சொல்லுங்கம்மா. அண்ணே,